ஹாய் செலப்டீஸ், நான் உங்கள் மைத்திலி கமல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலாக நம்ம லைவ்ல வந்து லவ் ஃபெயிலியருக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக எதனா சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக ஆக்சுவலாக வந்து லவ் மீன்ஸ் அன்பு, அப்படி தானே? லேடிஸ் ஒரு பாயை விட்டு போயிட்டாலும் சரி, இல்லை பாய்ஸ் வந்து ஒரு லேடிஸ் விட்டு போனாலும், ரெண்டு பேர்ல யாருன்னா ஒருத்தர் விட்டு போனாலும் அது பிரேக்கப் தான். லவ் மீன்ஸ் அன்பு. அந்த அன்பே வேண்டாம்னு சொல்லிட்டு விட்டு போகும்போது அவங்களுக்கு அந்த அன்பை பத்தி எதுவுமே தெரியாது. அப்புறம் ஏன் நீங்க கவலைப்படுறீங்க? ஒரு பொண்ணு என்னை விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு உடஞ்சு போய் உட்கார்ந்தா உங்களுடைய ஃபேமிலி, நீங்க, உங்களுடைய லைஃப் எல்லாமே டோட்டல் வேஸ்டா நின்றுடுது. அவங்க மேரேஜ் பண்ணிட்டு நல்லா தான் இருப்பாங்க, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி யாருமே அந்த மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க. அவங்களுக்கு முன்னாடி நீங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நல்லா வளர்ந்து வாழ்க்கையில முன்னேறி உங்களுக்கு ஒரு அழகான ஒய்ஃப் அமைஞ்சு கண்டிப்பா உங்க லைஃப் மாறும். ஸோ அந்த மாதிரி நீங்க இருக்கும் போது அவங்க வந்து விட்டுட்டு போனாங்க பாத்தீங்களா, நீங்க அவங்கள நினைச்சு ஃபீல் பண்ணக்கூடாது. விட்டு போனவங்களே ஃபீல் பண்ணாத போது நீங்க ஏன் ஃபீல் பண்ணணும்? ஸோ அவங்க வந்து உங்களை பார்க்கும் போது அவங்க ஒண்ணுதான் நினைக்கணும், சே இவனை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்க நினைக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நாம மாறணும், நாம இருக்கணும்னு நினைச்சு மோட்டிவேஷனா எழுந்து ஓட ஆரம்பிங்க. இதை விட பெஸ்ட் லைஃப் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் உங்களுடைய ஃபேமிலிக்கு பிடிச்ச மாதிரியும் ஹாப்பியாக அமையும். ஸோ லவ் ஃபெயிலியர்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணி ஜாலியாக வாழ கற்றுக்குங்க. தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எந்த மாதிரி கண்டென்ட் பேசலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.